அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைகளுடைய இருதயத்தில் கள்ளம் கபடம் வன்மம் வஞ்சகம் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. அதனால குழந்தைய கடவுளுக்கு தெய்வத்துக்கு ஈக்குவலாக பார்ப்பாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையலை கொண்டு வந்து மக்களுடைய நடுவில் நிறுத்தி, இந்த குழந்தையினுடைய இருதயத்தை போல உங்களுடைய இருதயம் நீங்கள் மாறாமல் போனால் நீங்கள் அந்த சோனபதியில் அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அதாவது கள்ளங்கபடம் இல்லாத அந்த குழந்தையை போல உங்களுடைய மனசு மாறாமல் போனால் உங்களுக்கு சொர்க்கம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே அந்த யூத மதத்தில் வெறி பிடிச்சவங்க எல்லாருமே அவர் மேலே பயங்கரமாக போராமப்பட்டு அந்த போதனையை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சா போதும், சூனபதிக்கு போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து அங்கே போதிச்சார். அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்பேற்பட்ட கள்ளங்கபடம் இல்லாத தெய்வீகமான அந்த ஹிருதயத்தோடைய அந்த மனசுடைய அந்த குழந்தைகளை இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இந்த புண்ணியவான்கள் எப்பேற்பட்ட பயங்கரவாதத்தோடையும் தீவிரவாதத்தோடையும் அந்த மாதிரியான வன்மத்தோட இவங்க அவங்க குடும்பத்தில் வளர்த்துருக்குறாங்க, அவங்க சமுதாயத்தில் படித்து கொடுத்துருக்குறாங்க. இதை விட கொடுமையாக என்ன அப்படின்னா ஸ்கூலில் அதை தான் படித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த டீச்சர்கள் எல்லாத்துக்கும் இதே வேலை தான், அவங்களுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறத அதோட அதை விட அதிகமாக இவங்களுக்கு யூத வெறுப்பு கலாச்சாரத்தையும் அந்த வன்மத்தையும் வஞ்சகத்தையும் அவங்களுக்குள்ள கடத்தி விடுறது. இதுதான் அவங்களுடைய வேலை போல இருக்குது. இந்த சின்ன பையன்கிட்ட அதாவது ராஃபாவிலேருந்து அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற ராஃபாவிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு யூதன் போக சொல்லியிருக்கிறான். அப்போ அங்கே போகவும் என்கிட்ட ராஃபாவில் ஜோலியை முடிக்கணும், யாருக்கு சின்னவருக்கு ஜோலியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிற மாதிரி நீங்களாம் போயிருங்க, நாங்கள் குண்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதில் இவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறான் இந்த பையன். அப்போ படிக்கிறவன்ட்ட போய் முதல்ல ஆரம்பத்தில் அவனுடைய சூழ்நிலையை குறித்து கேட்டவங்க கடைசியில் அவனுடைய திட்டம், அவனுடைய எதிர்கால நோக்கம், குறிக்கோள், கோலு அதையெல்லாம் குறித்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவன் என்ன விதமான பதிலை சொல்கிறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அந்த கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தைகளுடைய இருதயத்தில் அந்த மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட வஞ்சகத்தை இந்த பாலஸ்தீனியர்கள் இந்த புண்ணியவான்கள் இவங்களுக்குள்ளே திணிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து தெளிவாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். نتعلم مع بعض وندرس مع بعض وكنا حبايب وأصدقاء وهنقدر نتغلب على اليهود. بدك ترجع رفح إن شاء الله؟ إن شاء الله. ومحدش هيقدر يمنعنا من اليهود ولا من أي دولة تانية. العلم أقوى سلاح في العالم وإحنا بنتعلمه. طب إيش أمنياتك يا تنتهي هذه الحرب؟ تنتهي هذه الحرب ونقدر نقضي على اليهود. نقضي على اليهود إن شاء الله بإرادتنا، بسلاحنا، بقوتنا، بعلمنا، بالسلاح. وانت اليوم قاعد بتتحدى اليهود. واليوم بتحدى اليهود وما حدش بيقدر يقدر علينا. احنا العرب وسلاحنا العلم ما حدش بيقدر علينا. இப்போ இந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கிறான், அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். தம்பி உருதா ஹிந்தியா அரபியான்னு தெரில, சரி ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாப்புல. அவர் சொல்கிறாப்புல, நாங்கள் ஒன்றா படிக்கிறோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள்லாம் ஒருத்தர் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்ல விஷயந்தான், தப்பு இல்லை, அதுதான் இருக்கணும் ஸ்கூலில். அப்படின்னா அப்படி தான் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளாக பழகணும், அதுதான் எதார்த்தம். كنا حبايب وأصدقاء وهنقدر نتغلب على اليهود. என்னடா இதுதான் பெரிய அதிசயம். அதாவது நாங்களாம் ஒன்றா படிக்கிறோம், ஒன்றா ஒருத்தர் நேசிக்கிறோம், நாங்களாம் எதிர்காலத்தில் நல்லா வருவோம், படித்து பெரிய ஆளாகும், அவன் சயின்டிஸ்ட் ஆவான், அவன் டாக்டர் ஆவான், நான் இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா நாங்களாம் ஒன்றா இருக்கோம், ஒருத்தர் நேசிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா நாங்கள் யூதர்களை தோற்கடிப்போம்.
அடடடடா. படிக்கிறவங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுக்கணும்? இவங்க மனசுக்குள்ளே எப்பேற்பட்ட ஆரம்பமே பயங்கர அமர்க்களமாக இருக்கு. வந்த உடனே நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்கிறாப்புல நாங்கள் யூதர்களை தோற்கடிப்போம். சரி, அப்போ நான் இதை முதல்ல பார்க்கும்பொழுது யூதர்கள் என்னடா தோற்கடிப்போம் அப்படிங்கிறாப்புலையே, என்ன ஒரு வேளை யூதனை விட பெரிய படிப்பாளியா அறிவாளியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டால் அவங்க தான் நல்ல டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, நல்லா படித்தவங்களா இருக்கிறாங்க, அந்த மாதிரி இவங்கெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவும் கிடையாது. பாருங்களேன். ترجع رفح ان شاء الله. அப்போ அவர் கேள்வி கேட்குறாப்புல, தம்பி நீ திரும்ப ராஃபாவுக்கு போவியா அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த ராஃபா அப்படிங்கிறத அவன் ஊராக இருக்கும் போல இருக்குது, வேற எங்கேயோ படிக்கிறான். அப்போ அந்த இவரும் புண்ணிய மதத்தை சேர்ந்தவர் தான். இன்ஷால்லா அப்படின்னு கேட்குறாப்புல. இன்ஷால்லா இன்ஷால்லா அப்படின்னா கடவுளுடைய சித்தப்படி நடந்தால் கடவுளுக்கு சித்தமானா அப்படின்னு அர்த்தம். அல்லாவுக்கு சித்தமானால் அல்லாவுக்கு விருப்பமானால் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ஷால்லா அப்படின்னு அப்போ பேட்டி எடுக்கிறவர் புண்ணிய மதத்தை சேர்ந்தவர் தான். அப்போ இந்த பையன் சொல்கிறான், பயங்கரமான சொல்கிறாப்புல. إن شاء الله. ஆமாம், நாங்கள் இன்ஷால்லா அல்லாவின் சித்தப்படி நாங்கள் போவோம், அல்லாவுக்கு சித்தமானால் நாங்கள் போவோம் அப்படிங்கிறாப்புல. சரி, ஊருக்கு தானே போகிறாப்புல, தன்னுடைய சொந்த ஊருக்கு தானே போகிறாப்புல, ராஃபாவுக்கு. இந்த பட்டணத்துலேருந்து அந்த பட்டணத்துக்கு போகிறாப்புல, அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் சொல்கிறத பேசுகிறத பாருங்க. சொல்லியா? ما حدش هيقدر يمنعنا. அதான் விஷயம். எங்களை யாரும் தடுக்க முடியாது. எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தடுக்க முடியாது? யூதங்களும் எங்களை தடுக்க முடியாது, எந்த மக்களும் எங்களை தடுக்க முடியாது, எந்த நாட்டுக்காரனும் எங்களை தடுக்க முடியாது அப்படிங்கிறாப்புல. ரகசியமாக இன்டைரக்டாக யார் அமெரிக்காக்காரனை சொல்கிறாப்புல. பாவம், இவருக்கு தெரியாது. அந்த உண்ட்ருவா அப்படிங்கிற ஸ்கூலையே கட்டி கொடுத்தேன் அமெரிக்காக்காரன், ஆஸ்பத்திரியில் கட்டி கொடுத்தவன் அமெரிக்காக்காரன். உங்கள் அப்பன் தாத்தா பாட்டியெல்லாம் அதில் தான் படிச்சிருக்கிறாங்க. அங்கே தான் எல்லா சோறு அகதிகள் அப்படின்னு பேரில், அனாதைகள் அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கான டாலர்களை அவன் அனுப்பிச்சி விடுவான். அப்புறம் அதை தான் வாங்கி இவங்கெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு தெரியாது, இது ஸ்கூலையே கட்டி கொடுத்தேன் அமெரிக்காக்காரன் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த பையன் சொல்கிறான் என்ன அப்படின்னா, எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றப்பல. என்னையா தடுக்க முடியாது? இவங்க பெரிய ஆள் ஆகிறது தடுக்க முடியாதா? பெரிய டாக்டரா இன்ஜினியராக ஆகிறது தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புலையா அப்படின்னு பயங்கரமான கன்ஃபியூஷன். சரி, அந்த கன்ஃபியூஷனோட சரி சொல்லுப்பா அப்படின்னு من பார்த்தா, اليهود ولا من أي دولة تانية. العلم أقوى. அதாவது நாலேஜ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அது தெரிஞ்சிருக்கு. அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க, அறிவு வேணும், படிப்பு வேணும். நாலேஜ் அப்படின்னா இங்கே படிப்புன்னு சொல்கிறாங்க. படிக்கணும், படித்தாதான் அது ஒரு நல்ல ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில். அதனால நாங்கள் இந்த படிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றாப்புல. இந்த அரபியை படித்து என்ன செய்ய போகிறாப்புல அப்படின்னு தெரில. சரி, ஆங்கிலம் படித்தாலும் உலகம் எங்கும் போகலாம், வரலாம். சரி, இருக்கட்டும், படிக்கட்டும். சரி. سلاح في العالم وإحنا بنتعلمه. طب ايش امنياتك يا இப்போ அதிசயமான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல. நீ என்ன விரும்புகிற அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது இந்த போர், இந்த யுத்தம் முடியணும் அப்படின்னு விரும்புகிறியா? இந்த யுத்தம் சாந்தியும் சமாதானமாக ஆகணும், இனிமேல் யுத்தம் வேணாம், யூதனும் நீங்களும் அரபியர்களாச்சே, நீங்களாம் ஒன்றுக்கு ஒன்றா அந்த உலகத்தில் வாழணும், சந்தோஷமாக வாழணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. நீ என்ன விரும்புகிற? யுத்தம் முடியணும்னு விரும்புறியான்னு அப்படின்னு கேட்குறாப்புல. அவருக்கு அவர் அதிசயமான ஒரு பதிலை சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. تنتهي هذه الحرب. تنتهي هذه الحرب. அதான் விஷயம். எஸ், ஆமாம், இந்த யுத்தம் இதெல்லாம் வேணாமுங்க, போரெல்லாம் வேணாமுங்க, அதை நான் யுத்தம் முடியணும்னு விரும்புகிறேங்க. இந்த வார் எப்படியாவது நான் விரும்புகிறேன், இந்த வார் எப்படியாவது முடியணும், நிறுத்தப்படணும், யுத்தம் வேணாம், பிரச்சனை வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த யுத்தம் முடியணுமா? எப்படி முடியணுமா? ஐயா சொல்லுங்கய்யா. அதாவது நாங்கள் தான் அந்த யூதனை முடிப்போம். இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் யூதனை முடிப்போம். இவர் என்ன சொல்கிறார்? இவருக்கு என்ன படித்து கொடுத்துருக்காங்கன்னா, யூதனை காலி பண்ணணும், யூதனை இல்லாமல் பண்ணணும், யூதனை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணணும் அப்படி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பாலஸ்தீனத்தில் எப்படி விபிஎஸ் நடத்துகிறாங்க, வருஷம் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களை கூட்டி கொண்டு போய் எப்படிலாம் விபிஎஸ் நடத்துகிறாங்க, எப்படி என்ன போதனைகள்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதோட சேர்ந்தது தான் இதுவும். இப்போ இந்த புண்ணியவன் பேட்டி எடுக்கிறவன் கேட்டிருக்கிறான், நீ என்ன இந்த போர் எப்படி முடியணும்னு விரும்புகிற அப்படின்னு சொல்லவும், நாங்கள் தான் முடிக்கணும் அப்படின்றாப்புல. அதாவது யூதர்களை நாங்கள் தான் முடிக்கணும், இல்லாமல் பண்ணணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். நாங்கள் தானே இது கொடுமை. சரி. ونقدر نقضي على اليهود. نقضي على اليهود ان شاء الله.
அப்போ நாங்கள் இந்த யூதர்களை முடிப்போம். எங்களுடைய எல்லாம் இதுதான் எங்களுடைய கோலு, எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய லட்சியம். எல்லாமே என்ன அப்படின்னா யூதர்கள் நாங்கள் தான் முடிக்கணும், நாங்கள் இல்லாமல் பண்ணணும். அதுதான் என்ன கொடுமைன்னு பாருங்க. ஆடா பாவமே. بإرادتنا بسلاحنا بقوتنا بعلمنا بالسلاح وانت اليوم قاعد بتتحدى. அப்போ இவர் கேட்குறாப்புல, டுடே இன்னைக்கு நீ வந்து யூதர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாப்புல. அதில் தான் சரியான வார்த்தை, ரைட் ரைட். அதானே நான் சொல்கிறது சரிதானே. யூதர்களை வந்து நீ சேலஞ்ச் பண்ணுறியா அப்படிங்கிறாப்புல. யூதர்களுக்கு சேலஞ்சு கொடுக்குறியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அதாவது இந்த சின்ன பையலை இப்படி பேட்டி எடுத்து கொண்டு போய் ஈரான்காரனுக்கு காமிக்க, அந்த பயங்கரவாதிகள் தலைவர்களுக்கு காமிக்க. பார்த்தீங்களா, நம்ம நல்லபடியாக இந்த பசங்களுக்கு அப்படி தான் நம்ம வளர்க்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி வளர்த்தோமோ அதே போல் தான் வளர்க்குறோம். யூதர்களை முடிக்கணும். நீ ஸ்கூலில் படிக்கிற, வீட்டுக்கு போவ, பெரிய ஆளாக, டாக்டராக, இன்ஜினியர், அதெல்லாம் யூதர்களை முடிக்கணும், யூதர்களை இல்லாமல் பண்ணணும், யூதர்களை அழிக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள், டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறாப்புல. அப்போ நீ வந்து சேலஞ்சு பண்ணுறியா, யூதர்களுக்கு சேலஞ்சு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், واليوم بتحدى ஆமாம், யாரும் எங்களை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ யூதை வந்து இவங்களோட வந்து ஏதோ போட்டி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும், யூதை அவங்க அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் அக்டோபர் 7 வரைக்கும் அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தான். அங்கே லட்சக்கணக்கான பேர் அரேபியர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, சொந்த வீடு வாங்கி நிலம் வாங்கி எப்பவும் பீச்சில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. யார்? இந்த அரேபியர்கள். ஆனால் இந்த இவங்க வந்து ஏதோ யூதை வந்து இவங்கள பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும், இவங்களோட எப்பவும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கி இந்த பசங்களுக்குள்ள எப்படி ஒரு விஷத்தை இவங்களுக்குள்ள திணிச்சு வச்சிருக்காங்க, இன்ஜெக்ஷனை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். எங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது, நாங்கள் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்போம், யூதன் தோத்து போயிடுவான், யூதனை இல்லாமல் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாப்புல. يهود وما حدش بيقدر يقدر علينا احنا العرب. நாங்கள்லாம் அரேபியர்கள். அதானே நீ பலஸ்தீனின்னு சொல்லாத, அரேபியர்கள். எங்களுடைய ஆயுதம் எது அப்படின்னா எங்களுடைய ஆயுதம் படிப்பு தான். எங்களுடைய ஆயுதம், நாங்கள் படித்து உங்களை தோற்கடிப்போம் அப்படிங்கிறாப்புல. அறிவு தான் எங்களுடைய ஆயுதம், நாங்கள் வந்து உங்களை தோற்கடிப்போம். எந்த விதமான அறிவை இவங்க பயன்படுத்தி 7ஆம் தேதியில் யுத்தத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த சின்ன பையலுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் படித்து பெரிய ஆளாகி எங்களுடைய அறிவை பயன்படுத்தி நாங்கள் யூதர்களை தோற்கடிப்போம். யூதர்கள் அதாவது அடுத்த தலைமுறைக்கு தயாராகிறாப்புலையாம். இப்போ இந்த தலைமுறை ஒழிஞ்சு போச்சு, யூதன் காலி பண்ணிட்டான், ஹமாஸ் பயங்கரவாதிகளை காலி பண்ணிட்டான், அந்த தலைமுறை இல்லாமல் பண்ணிட்டான். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஜோலி முடிச்சிருவான். ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் தயாராகிருக்கோம். எங்களுடைய போன தலைமுறையில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் எல்லாம் படிக்காமல் இருந்தாங்க, அதனால தான் ஏமாந்து போயிட்டாங்க. நம்ம வான்படை இல்லாமல், கப்பல் படை இல்லாமல் வெறும் சுரங்கத்தை மட்டும் தோண்டிக்கிட்டு இப்போ குண்டு போட்டுருக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அறிவை பயன்படுத்தி அடுத்த தலைமுறையில் யூதனை நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண போகிறோம், இல்லாமல் பண்ண போகிறோம், உலக வரைபடத்திலேயே இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் யதார்த்தமான அர்த்தம். என்ன கொடுமை சார் இது. احنا العلم ما حدش بيقدر علينا. இப்படி தான் இந்த புண்ணியவான்கள் இந்த சின்ன பசங்களுக்குள்ள, இந்த குழந்தைகளுடைய இருதயத்துக்குள்ளே, இந்த மனசுக்குள்ளே கள்ளங்கபடம் இல்லாத வளர்ற இந்த குழந்தைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட விஷத்தை கக்கி இந்த குழந்தைகளை இப்போவே தயாராகிறாங்க. எதுக்குன்னா அடுத்த ஹமாஸ் தலைமுறைக்கு, அடுத்த பயங்கரவாத தீவிரவாத தலைமுறைகளுக்கு இந்த சின்ன பசங்களை ஸ்கூலில் தயாராக்குறாங்க. பாவம் பாருங்க, இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட அப்பாவியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா எப்பேற்பட்ட வன்மம் அப்படியே கக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. இப்படி தான் இவங்க சின்ன குழந்தைகளை இப்படி இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் பயங்கரவாதிகளாக்கி தீவிரவாதிகளாக்கி வேறு வழி இல்லாமல் நாளைக்கு அவங்கள கொல்ல வேண்டியது தான் வரும். இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்க கபடம் இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்குறோம், கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறோம். நாளைக்கு இவங்க இதே போல் ஒரு அக்டோபர் 7க்கு வந்து பிபாசை குழந்தைகளை வயசானவங்களை கூட விடாமல் கடத்திட்டு போய் கற்பழிக்கவும் கொல்லவும் தயங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போவே யூதர்கள் அப்படின்னாலே ஏதோ பயங்கரமான அல்லாவின் எதிரிகள், நம்முடைய எதிரிகள், நம்ம வாழ்க்கையை சீரழித்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த பையன் படிக்கிறதுலாம் எதுக்குன்னா யூதனை இல்லாமல் பண்ணுறதுக்கு, யூதனை தோற்கடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த அறிவு வேணும் அப்படின்னு போய் அரபி படிக்கிறாப்புல. அரபி படித்து என்ன அறிவு வரப்போகுதுன்னு தெரியல. சரி,
ஏன்னா இந்த புண்ணிய மதத்தில் வந்து வெறும் 15% தான் அந்த அரபி மொழி நான் பேச தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்க இருக்காங்களாம். மற்ற 85 பேருக்கும் பேச தெரியாதான், படிக்க தெரியாதான், எழுத தெரியாதான். ஆனால் அது அது ஒரு புண்ணிய மொழி அப்படின்னு நம்புகிறாங்க, புண்ணிய பாஷை அப்படின்னு நம்புகிறாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுடைய இருதயத்தில் இப்பேற்பட்ட வன்மத்தையும் வச்சு எப்படி வளர்க்குறாங்க? இப்போ நாளைக்கு இவங்க பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக ஆகும் பொழுது இப்போ இவங்களை என்ன செய்கிறது? நாளைக்கு இவங்க கண்டிப்பாக பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக அவங்க அடுத்த தலைமுறையின் ஹமாஸுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூலில் டீச்சர்கள்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே பேட்டி எடுத்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அவன் கேட்குறான் பார்த்தீங்களா, நீ வந்து அவங்கள தோற்கடிப்ப தானே அப்படின்னு கேட்குறான். அப்படி இப்படிலாம் உசுப்பேத்தி விட்டு இந்த சின்ன பசங்களை தெய்வீகமான இந்த சின்ன பசங்களை பயங்கரவாதிகளாக மாற்றுற வேலையில் இப்போ இறங்கி இருக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற பயங்கரவாதிகளும் செத்துக்கிட்டு இருக்க பயங்கரவாதிகளும் அப்படித்தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லையே அப்படித்தான் இந்த மாதிரியான பசங்களுக்கு யூத வெறுப்பு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து அவங்க யூதனை வெறுக்க வச்சு ஒரு நாள் அவங்க அந்த இயக்கத்தில் சேர்ந்து கடைசியில் புறப்பட்டு வந்து யூதர்களை கொல்றதுல சந்தோஷப்பட்டு, கற்பழிக்கிறதுல சந்தோஷப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநியாயமாக இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த பசங்களுக்கும் இப்படி தானே நடக்கும். அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்காவது இந்த மாதிரியான பயங்கரவாத தீவிரவாத போதனையை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.